அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு தொட்டுக்க கல்யாணம் சேர்த்துருக்கேன். 2 இலை, பட்டை, கிராம்பு, பூ, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து விட்டாச்சு. 4 பல்லாரி, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு நம்ம அதையும் சேர்த்து விட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா அதையும் நம்ம சேர்த்து 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொத்தமல்லியும் தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி நந்தி அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும். நான் நந்தி கோல்டு தான் சேர்த்துருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி தொட்டுக்க செஞ்சுருக்கேன். 3 விசில் வந்துருச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நெய் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும், ரொம்ப தேவையில்லை. கிளறி இறக்குனா சூப்பரான ஒரு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு ரெசிபியோட